ஆமென். ஹalleluya. சத்தமா சொல்லலாம். ஹalleluya. நேற்று வெளியில உட்கார்ந்தா சத்தம் போடாதேன்னு சொன்னேன். ஹalleluya. இன்னைக்கு உள்ள எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு உட்கார்ந்தா சத்தமா சொல்லலாம். ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் மாறாதவராய் இருக்கிறார். இன்னைக்கு வாசித்த வசனத்திலிருந்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், அதுல ஒரு வசனத்தை வாசிப்போம். Let us turn to the book of Luke, chapter 1. முப்பதாவது வசனம். In verse 30. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். ஆமென். அதே மாதிரி 28 verse 28. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். ஆமென். ஹalleluya. நான் கிறிஸ்மஸ் செய்திக்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கும்போது தேவ ஆவியானவர் என் உள்ளத்திலே ஏற்படுத்தின வாஞ்சை இதை குறித்து பேசும்படியாக. When I was preparing the Christmas message, this is what the Holy Spirit has inspired me. அது என்னன்னா, இன்னைக்கு மெசேஜோட தலைப்பு என்னன்னா, women are you favored. The title of the message is Women, are you favored? அதாவது ஒவ்வொரு சகோதரியும் பார்த்து இந்த ஆவியானவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, சகோதரியே அல்லது ஸ்திரியே, நீ கிருபை பெற்றவளா? ஹalleluya. He asked each and every woman that, are you favored in the sight of the Lord? ஹalleluya. அது அந்த இங்கிலீஷ்ல போகும்போது மரியாதை பார்த்து தேவன் சொல்றான், you are highly favored. ஹalleluya. நீ அதிகமா தேவனிடத்துல கிருபை பெற்ற ஒரு ஸ்திரீ என்று தேவதூதன் சொல்லுகின்றான். சோ இன்னைக்கு ஆவியானவர் விசேஷமா சகோதரிகளை பார்த்து சொல்றாரு, ஈவன் சகோதரியை பார்த்து சொல்றாரு, நீங்கள் கிருபை பெற்றவர்களா? Today, that Holy Spirit is speaking to you, whether are you favored. அந்த ஃபேவர் பார்க்கும்பொழுது சில நேரத்துல நமக்கு ஃபேவரான ஃபுட் இருக்கு. For some people, there are favorite food. நமக்கு ஃபேவரட் சாங்ஸ் இருக்கு. There are favorite songs. ஃபேவரட் கேரக்டர்ஸ் இருக்கு. There are favorite characters. அப்போ நமக்கு அப்படி இருக்கும்போது நாம யாருக்கு ஃபேவரா இருக்கிறோம்? So when we have like that such things, whom are we favored to? நீங்க சில நேரம் அப்பா அம்மாக்கு ஃபேவரா இருக்கலாம். Sometimes we are favored to our parents. ஹalleluya. இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில நீங்க அவங்களுக்கு ஃபேவரா இருக்கலாம். Sometimes we are favored to our friends. சில நேரத்துல யார்கிட்ட போய் நம்ம கேட்கும்போது நம்மளால முடியாத நேரத்துல எனக்கு ஒரு ஃபேவர் பண்ண முடியுமான்னு கேட்கிறோம். So when we don't know to do anything, we ask someone, can you do me a favor? இன்னைக்கு கொஞ்சம் நம்ம உள்ளத்தை ஆராய்ந்து பார்ப்போம். So let us analyze our heart. கர்த்தர் நம்ம மேல ஒரு கிருபை வச்சிருக்காரா? Is God having a favor upon us? ஹalleluya. அவர் மாத்திரம் நமக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நமக்கு ஃபேவர் இருக்குன்னு சொன்னா என்ன நடக்கும்? When we have favor in one thing, what and all will happen? ஹalleluya. என்ன நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு ஒரு ஃபேவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்ன கிடைக்கும் உங்களுக்கு? Supposingly you have some favor in the workplace, what will you get? இப்போ நீங்க எல்லாம் நிறைய பேர் சிஸ்டர்ஸ் ஒரு கேம்பஸ்ல வேலை இல்லாம நிறைய பேர் இருக்கீங்க. So since many of you are in a campus without work, உங்களை கொண்டு வந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்க ஃபேவரா இருந்தாக்கா என்ன நடக்கும்? what will happen if you are favored to the management? ஃபர்ஸ்ட் வேலை உங்களுக்கு தான் கிடைக்கும். ஹalleluya. ஆமா தானே? ஹalleluya. The first job will be yours. ஆமா. ஏன்னா நீங்க அவங்களுக்கு ஃபேவரா இருக்கீங்க. அவங்க கண்கள்ல உங்களுக்கு ஒரு ஃபேவர் கிடைச்சிருக்கு, ஒரு கிருபை கிடைச்சிருக்கு. அதனால ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா ஃபர்ஸ்ட் யாருக்கு கிடைக்கும்னா அது உங்களுக்கு தான் கிடைக்கும். When the job opportunity occurs, it will come to you because you have the favor in the eyes. அப்ப அந்த மாதிரி ஒரு கிருபை கர்த்தருடைய கண்களில் நமக்கு இன்று உண்டாயிருக்கிறதா? So we should analyze whether we are having the favor and the grace from God. அப்போ இந்த ஃபேவர் எப்படி மரியாளுக்கு மாத்திரம் கிடைச்சது? How did this favor come upon Mary? அதாவது அன்னைக்கு அந்த இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நாட்களிலே, In the days when Jesus was born, இந்த முக்கியமா இஸ்ரவேலிலே, especially in Israel, அநேக வாலிப ஸ்திரீகள் அந்த மெசியா என்னுடைய கர்ப்பத்திலே வர வேண்டும் என்று காத்திருந்தார்களாம். many of the young girls used to wait that the Messiah should be born through their womb. ஹalleluya. அநேக ஸ்திரீகளுக்கு ஒரு வாஞ்சை. ஏன்னா ஏசாயா 7:14 என்ன சொன்னதுன்னா, In Isaiah chapter 7 verse 14, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்.
அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஹalleluya. Hallelujah. அப்ப ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். Already Isaiah has prophesied that the Messiah will be born through a virgin. சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறும் காலத்துல இஸ்ரவேல் நின்று கொண்டிருக்கிறது. All the prophecies were fulfilled in the times of that இந்த period. உலகத்தில் எத்தனை பரிசுத்தவான்கள் வந்தாங்க, There were a lot of saints in this world. எத்தனை தீர்க்க தரிசிகள் வந்தாங்க, They also came with a lot of prophets. எத்தனையோ ஞானவான்கள் வந்தாங்க. There were also a lot of knowledgeable யார people. பற்றியும் வேற முன்னாடி அவங்க இங்க பிறப்பாங்கன்னு சொல்லல. But for none, Bible has given a prophecy. ஆபிரகாமை பற்றியோ, தாவீதை பற்றியோ, யாக்கோபை பற்றியோ, இல்ல பீட்டரை பற்றியோ, பால் பற்றியோ, இவங்க வந்து இந்த இடத்துல இந்த நாள்ல பிறப்பாங்கன்னு யார பற்றியுமே வேதத்துல சொல்லல. Let it be Abraham, David, or someone. For none of them, the prophecy was not given. அவங்க பிறந்த பிறகுதான் அவங்கள பற்றி எழுதி இருக்கிறது. Only after their birth, their history was written. ஆனால் பிறப்பதற்கு முன்னமே எழுதப்பட்டவர் ஒரே ஒரு மனுஷகுமாரன், இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். But Jesus' history was written before he was born. ஹalleluya. Hallelujah. எந்த இடத்துல, எந்த ஊர்ல, எந்த காலகட்டத்துல பிறப்பார்னு தெள்ளத்தெளிவாய் ஆதி முதலே எழுதப்பட்ட ஒரு நேசகுமாரன் இயேசு கிறிஸ்து. It is clearly written about the place and where and what time he will be born. வேற யார பற்றி ஹிஸ்டரியில எடுத்து பார்த்தாலும், உலக தோன்றமுடி எத்தனை விதமான ஹிஸ்டரி, எத்தனை விதமான புக்ஸ், எந்த தேசத்துல எழுதப்பட்ட புக்ஸ் எடுத்து பார்த்தாலும் ஒருவனை குறித்து முன்னாக எழுதப்பட்டது எதுவுமே கிடையாது. முன்னாக எழுதப்பட்ட ஒரே ஒரு மனுஷன், எந்த இடம், எந்த நேரம், எந்த நாட்கள்ல பிறப்பான்னு சொன்னது இயேசு மாத்திரமே. When you take the histories of the world and the books, you can see never a man was prophesied before his birth. அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி ஏசாயா ஒரு காரியத்தை எழுதினார், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவார். So Isaiah has written that a virgin shall bear in his womb and will be அப்ப அந்த மெசியா ஒரு கன்னி வயிற்றிலே பிறப்பார் என்பது இஸ்ரவேலருக்கு எல்லாருக்கும் பிரசித்தமான ஒன்று. So it was clearly written that Messiah will come to the womb of a virgin. ஒரு காலகட்டத்திலே அவர் இந்த பெத்லகேமில தான் பிறப்பார் என்பது எல்லாருக்கும் தெரியும். After some period, they came to know that it is going to be born in Bethlehem. அதனால இஸ்ரவேலில் இருந்த எல்லா கன்னிகைகளுக்கும் வாலிப ஸ்திரீகளுக்கும் ஒரு ஆசை, அவர் என் வயிற்றிலே பிறக்க வேண்டும் என்று. So the young women used to have a dream that the Messiah should be born in their womb. ஹalleluya. Hallelujah. அப்போ நமக்கு எல்லாருக்கும் இந்த நேரத்துல என்ன தேவை இருக்கு? வேலை தேவை இருக்கு. எல்லாரும் என்ன பண்றோம்? எனக்கு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி எல்லா கன்னிகைகளும் காத்திருந்தாலும் அந்த மெசியா என் வயிற்றிலே பிறக்க வேண்டும் என்று. As we all want the job, same way that day the woman used to have a wish that the Messiah should be born to them. நீங்க பாத்தீங்கன்னா லூக்கா இது 2ஆம் அதிகாரத்துல 36-37 வாசிக்கும் பொழுது, In Luke chapter 2 verse 36 and 37, ஆசேருடைய தோத்திரம் என்றாலும் வான்வெளி குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால், அவள் கன்னி பிரியத்தில் விவாகம் ஆனது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தால், ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். 38 அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். ஹalleluya. இந்த வசனம் ஒரு விதவை தீர்க்கதரிசி, அவள் என்ன சொல்றானாக்கா, இந்த கர்த்தரை குறித்து ரட்சிப்புண்டாக மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் இயேசுவை குறித்து பேசினார். here it especially explains about a woman, a prophetess who was waiting and was explaining about the Jesus birth. அதனால நிறைய பேர் இயேசு கிறிஸ்துடைய அந்த வருகைக்காக காத்திருந்தார்கள். So many of them were waiting for Jesus' அந்த coming. மெசியா நிச்சயமா எங்களை ரட்சிக்க வருவார் என்று Surely the காத்திருந்தார்கள். Messiah shall come and save them. வாலிப பெண்கள்லாம், நான் வாலிபத்தில் இருக்கும்பொழுது, கன்னிகையா இருக்கும்பொழுது என் வயிற்றில் அவர் பிறக்கணும்னு யோசித்தாங்க. So the young women used to have the dream that the Messiah should be born in their womb. கல்யாணம் ஆனவங்க அந்த ஆசை போயிடும். So after they are married, they used to get rid of that. மறுபடியும் அடுத்த ஜெனரேஷன், அடுத்த கன்னிகள் அவங்க காத்திருப்பாங்க. Then the next generation used to wait for that. திருப்பி கல்யாணம் ஆனவங்க அந்த ஆசை போயிடும். After they are married, that wish will go off. அப்படி காத்திருந்த ஒரு ஸ்திரீகளில் ஒருத்தி தான் மரியாள். So Mary was one of the women who waited such. ஹalleluya. அதே மாதிரி இதே 2ஆம் அதிகாரம் 25 லிருந்து 35 வரைக்கும் வாசிக்கும்போது சிமியோன் என்ற தீர்க்கதரிசியை குறித்து வேதம் சொல்லுகிறது. So here also we can read about Simeon the prophet. அந்த சிமியோன் தீர்க்கதரிசியும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக அவன் காத்திருந்தான். So even Simeon was waiting for the Jesus' coming. கர்த்தர் அவனுக்கு சொன்னாரு, வந்துட்டாரு, நீ ஆலயத்துக்கு போன்னு சொல்லிட்டு. So after God has spoken to him that he has come, you can go to the temple. அப்போ ஒவ்வொரு விஷயத்தை நம்ம பார்க்கும்பொழுது
ஜனங்கள் மிக ஆவலாய் அவருடைய வருகைக்காக காத்திருந்த நாட்கள் அது. So when we see all these things, the people were waiting surely for எல்லாரும் Jesus. பரலோகத்தை நோக்கி ஜெபித்தாங்க. They were looking up to heaven and அவர் praying என் வீட்டுல பிறக்கணும், that he should be born in my house, அவர் என் கர்ப்பத்தில பிறக்கணும். that he should be born in my womb. பல பேர் ஆசைப்பட்டாலும் Many people wished, ஆனால் தேவனுடைய அந்த கிருபை ஒருவருக்கு தான் கிடைச்சிச்சு, அதான் மரியா. but God's favor was only upon Mary. நீங்க அந்த கிருபை பெற்றவங்களா இன்னைக்கு காணப்படுறீங்களா? Are you having that favor today? அந்த கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல் இன்று காணப்படுகிறதா? Is that grace coming to you today? அந்த கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல நோக்கமாய் இருக்கிறதா? Is that eyes coming upon you? அப்போ கர்த்தரிடத்துல கிருபை கிடைக்குதுன்னா சாதாரணமா கிடைக்காது. It's not a simple thing that you will receive the அந்த grace of வாஞ்சி God. அந்த ஏக்கத்தோடு கூட அவரிடத்துல காத்திருக்க வேண்டும். When you surely wait and thirst for it, நம்முடைய கேரக்டர்ஸ் அதற்கு ஏற்றதா இருக்கணும். our character should change in such, ஹalleluya. நம்முடைய சிந்தைகள் அதற்கு ஏற்றதா இருக்க our வேண்டும். thoughts should change in that way, நம்முடைய ஜெபங்கள் அதற்கு ஏற்றதா இருக்க our வேண்டும். prayers should change in that way. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. மரியாளுக்கு என்கேஜ்மென்ட் ஆயிடுச்சு. Mary was engaged. ஹalleluya. Hallelujah. மரியாளுக்கு என்கேஜ்மென்ட் ஆயிடுச்சு. ஆனா வசனம் எப்படி நிறைவேறணும்? கன்னிகை வயசுல பிறக்கணும். ஹalleluya. அப்ப மரியாள் என்ன ஜெபம் பண்ணி இருக்கணும்? What should Mary pray? என்கேஜ் முடிச்சவங்க எல்லாம் என்ன ஜெபம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? What do you think an engagement woman should have prayed? ஹalleluya. சரி, நீங்க தான் என்ன ஜெபம் பண்ணுவீங்க? ஹalleluya. அந்த நாள் சீக்கிரம் வராதா? எந்த நாள்? மணவாளன் வருகிற அந்த நாள் சீக்கிரம் வராதா? Normally the engaged woman would pray for the day when the bridegroom will ஏசப்பா come, யாரும் தடை பண்ணக்கூடாது, that no one should block them, எதுவும் பண பிரச்சனை there வரக்கூடாது. should be no financial crisis. ஹalleluya. Hallelujah. எதுவும் ஆக்சிடென்ட்ஸ் எதுவும் நடக்கக்கூடாது. That there should be no accidents, வீட்ல எந்த அசம்பாவிதம் நடக்கக்கூடாது. that nothing disastrous should happen at the home. ஹalleluya. இந்தியால அது ஒரு காரியம். ஹalleluya. Hallelujah. கல்யாணத்துக்கு முன்னாடி எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா இதால தான் ஆச்சு. ஹalleluya. So in India normally they say that if it happens அப்படியே before marriage, நிறுத்திடுவாங்க கல்யாணத்தை. they'll just stop the marriage. அப்போ இந்த மாதிரி எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். So we all pray in such kind. ஆனால் But ஹalleluya, ஒருவன் தனக்காக நியமிக்கப்பட்ட இருந்தும் மரியாளுடைய ஜெபம் அந்த நான் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவரை பெற்றெடுக்க வேண்டும் என்ற வாஞ்சை அந்த மரியாளுடைய உள்ளத்தில் இருந்திருக்க வேண்டும். even though Mary was engaged, she had a wish and prayer that அவருடைய she wanted சான்ஸ் before the மிஸ் பண்ண marriage. விரும்பல. She didn't want to miss the chance. ஹalleluya. Hallelujah. கொஞ்சம் யோசித்து பாருங்க, வாலிப பெண், திருமணத்திற்காக நியமிக்கப்பட்ட ஒரு பெண், A young maid was yet to be married, வாழ்க்கையிலே இன்னும் தொடர்ந்து போக வேண்டும், வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று வாஞ்சையோடு கூட காத்திருக்கிற பெண், the one who was yet to start her marriage life. அந்த பெண்ணுக்கு தேவனுடைய கிருபை கிடைக்கிறது என்றால் அந்த உள்ளம் எப்படிப்பட்டதாய் இருந்திருக்க Think வேண்டும்? about the heart where God had favor upon her. நிச்சயமா இரவும் பகலும் யோசேப்பை குறித்து நினைக்கிறதை விட இயேசுவை குறித்து அவள் நினைத்திருக்க வேண்டும். Before she thought about Joseph, she surely thought about Jesus. ஹalleluya. அந்த யோசேப்புக்கு நான் மனமுடிச்சு போவதற்கு முன்னாடி அந்த ஒரு மெஸ்ஸியாவை என் கற்பத்திலே பெற வேண்டும் என்ற வாஞ்சை இந்த உள்ளத்திலே இருந்திருக்க வேண்டும். She should have a thought that Messiah should be born in her womb before she get married to Joseph. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஏக்கம் யார் உள்ளத்திலே காணப்படுகிறதோ அவர்களுக்கு அந்த உன்னதமானுடைய கண்களிலே கிருபை உண்டாகும். When you have such kind of favor, you will have the favor from the highest. ஏன்னா எப்படி இதை நாம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, How can you understand all இது this? ஏதோ நான் கதை சொல்றதா இல்ல. It's not a story. இதே அதிகாரத்துல 34வது வசனத்தை வாசிப்போம். When you read verse 34 in the same chapter, 134. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றார். ஹalleluya. சொல்றார், இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றார். தேவதூதன் வந்து ஆக்சுவலா என்ன சொல்றான் அவங்கிட்ட? what does the angel say? 31ல நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஹalleluya. Hallelujah. அப்போ ஒரு கல்யாணம் ஆக போற ஒரு பொண்ணு, A woman that is yet to be married, அடுத்து மேரேஜ் நடக்க போகுது. and the next thing is marriage. கண்டிப்பா எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. Of course, it would be spread out to many people. என்கேஜ்மென்ட் எல்லாம் நிறைய நடந்திருக்கும். The information would have been spread out. அப்போ ஒரு பெண்ணை பார்த்து திடீர்னு நீ கர்ப்பவதியாகி ஒரு பெண்ணை பெறுவானா? And suddenly, if someone says you're gonna get
You shall conceive. conceive. Yeah, you shall conceive and bear a child. அப்போ முதல்ல அந்த பொண்ணுக்கு என்ன வரும்னு நினைக்கிறீங்க? What is the thought? It will come to a woman. Hallelujah. என்கேஜ்மெண்ட் முடிச்ச பொண்ணு நீ இன்னைக்கு கன்சீவ் ஆயிடுவேன்னு சொன்னா அந்த பொண்ணுக்கு முதல்ல என்ன வரும்? பயப்படுறீங்க பேசுறதுக்கு. என் வீட்டுக்காரர் என்ன கட்டிக்க போறது என்ன நினைப்பார்? ஹல்லேலூயா. வருமா வரதா? ஹல்லேலூயா. ஏதோ நானே உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குற மாதிரி. ஹல்லேலூயா. முதல்ல அவருக்கு என்ன வரும்னா என்னை கட்டிக்க போற மனுஷன் நான் கர்ப்பவதியான என்ன நினைப்பார்? What will the man who is going to be married to me will think? என் குடும்பம் என்ன நினைக்கும்? What will my family think? கல்யாணத்துக்கு முன்னாடி நான் கர்ப்பமாயிட்டால் இந்த உலகம் என்ன நினைக்கும்? What will the world think if I am conceived? அப்படிப்பட்ட ஒரு பயம் வரணும் இல்லையா? And surely that fear will come. அவளுக்கு அந்த பயம்லாம் வரவே இல்லை. But the fear was not in Mary. கேட்டா இது எப்படியா? She asked, how can this be? ஹல்லேலூயா. நான் இன்னும் புருஷனை அடையேனே. I know not a man. இன்னும் நான் புருஷனை சேரலையே. Even I did. திருமணம் ஆகலையே. He didn't even marry. அப்ப எப்படி எனக்கு அந்த குழந்தை பிறக்கும்? How will the baby be born? அவளுடைய எண்ணம் எப்படி கர்த்தருடைய திட்டம் நிறைவேறும் என்ற கேள்வி இருந்துச்சே தவிர இந்த உலகம் என்னை பற்றி என்ன பேசும்ன்ற கவலை அவளுக்கு இல்லவே இல்லை. She was having a thought, how will the will of God will happen, but she had no thoughts about what the world will speak. ஹல்லேலூயா. Hallelujah. ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் நம்முடைய உள்ளத்துல முதல் வர வேண்டிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் பொழுது கர்த்தருடைய திட்டம் இதனால எப்படி நிறைவேற வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டுமே அல்லாமல் இதை குறித்து உலகம் என்ன பேசும் என்ற எண்ணம் நமக்குள்ள வராம இருந்துச்சுன்னா உண்மையிலே நாம் அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றோம். When something comes from God, you should have a thought, how can God's will be fulfilled rather than how the world will think. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. நீங்க இங்க வேலைக்கு வரும்போது உங்களுக்கு ஈஸியா சொல்லணும்னா வேலைக்கு வரும்போது நிறைய கனவுகளோடு கூட When you வந்திருக்கு. come for a job, you will come for with different dreams. ஹல்லேலூயா. இருந்துச்சா இல்லையா? இதை சும்மா சவுதி போயிட்டு வரலாம்னு வந்தீங்க? இல்லை. நமக்குள்ள நிறைய திட்டங்கள் இருந்துச்சு. We had several plans. ஹல்லேலூயா. Hallelujah. ஒருவேளை நீ சவுதியிலே இருக்கக்கூடாது போயிடு இந்தியாவுக்கு போயிடுன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோ. If something happens such that you will be out of the country, ஃபர்ஸ்ட் தாட் என்ன வரும்? what is your first thought? என்ன பண்ண போறேன்? ஊரை போன என்ன சொல்லுவாங்க? இவ்வளோ காசு கொடுத்துட்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? என்ன சொல்லுவாங்க? இவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க என்ன சொல்லுவாங்க? ஹல்லேலூயா. நிறைய பேர் ஊருக்கு போகாம இங்கிருந்து பாம்பே போயிட்டு அங்கிருந்து ஸ்டே பண்ணி அப்படியே வந்துருவாங்க. Some people used to go to Bombay and return back because ஏன்னா ஜனங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. they can't answer their people. ஆனா நம்ம என்ன நினைக்கணும், ஒருவேளை கர்த்தர் என்னை கூட்டிட்டு வந்து இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்து மறுபடியும் என்னை திரும்பி அனுப்புறாருன்னா திட்டம் எப்படி நிறைவேறும்? You should have a thought, how the gospel will happen if I go back after spending a lot of money. ஹல்லேலூயா. Hallelujah. அது உங்களுடைய சொந்த திட்டங்களா இருக்கலாம், ஆவிக்குரிய திட்டமா இருக்கலாம், ஆலயத்தின் திட்டங்களா இருக்கலாம், எந்த திட்டமா இருந்தாலும் உங்களுடைய உள்ளத்துல முதல் வர வேண்டிய கேள்வி, கர்த்தர் என்னை இந்த வழியில நடத்தினார்னா அந்த திட்டத்தை எப்படி நிறைவேற்றுவார்? You might have several plans in different aspects, but you should think how God's will be அந்த fulfilled. சிந்தை தான் முழுக்க முழுக்க அவரை சார்ந்து இருக்கிற சிந்தை. And that thought is the thought that it will rely on God. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அவருடைய கண்களிலே கிருபை உண்டாகும். And such people will have the favor from God. இல்லனா அவருடைய கிருபை நமக்கு கிடைக்கிறது ரொம்பவும் கஷ்டம். And the grace will not be shown when you are off. வேதத்துல இப்படி அவளை பார்த்து பாக்கியவதி என்று சொல்லப்பட்ட ஒரு ஸ்திரீ யார் என்றால் அந்த மரியாள். In Bible, the word favor, the word is given to Hallelujah, blessed woman. Hallelujah, a highly favored woman. Hallelujah, கிருபை பெற்றவள் பாக்கியவதி என்று சொல்லப்பட்ட அந்த ஸ்திரீ யார் என்றால் அது மரியாளை குறிக்கும். the only woman who got the word that she's blessed and highly favored is Mary. யார் அந்த தேவ ராஜ்யத்தை குறித்த பாரம் யார் ஒருக்கு இருக்குதோ அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த கிருபை உண்டாகும். The one who had the thirst for the kingdom of heaven, they will have this burden. Hallelujah. Hallelujah. எதை குறிச்ச பாரம்? தேவ ராஜ்யத்தை குறித்த பாரம் உங்களுடைய உள்ளத்துல வந்துட்டா வேற ஒரு பெரிய விஷயமே கிடையாது. If the burden of God's will is in your heart, the work is not a big deal. Hallelujah. Hallelujah. அப்பதான் நான் நினைச்சது சகோதரி பியூலா, சகோதரி பானுவும் சகோதரி ரேஷ்மாவும் வந்தாத்தோ அதான் என் உள்ளத்துல வந்தது. When Sister Reshma and Sister Banu had come to this church, அது அவங்களுக்குள்ள இருந்த பாரம் கிறிஸ்துமஸ்க்குள்ள இது எப்படியாச்சும் நைட்டோ வேலையோ பகலோ எதுவோ இருந்தாலும் அந்த நேரத்துல வந்து இதை முடிச்சிடணும்.
I saw the burden that they had to finish all these decorations on time before Christmas. நான் ரொம்ப டயர்டுன்னு அவங்க படுக்கல. They didn't sleep because they are tired. ஹalleluya, வேலையை முடிச்சிட்டு அதோட இங்க ஓடி வந்தாங்க. They just run from their work. அவங்க காலையில இங்கிருந்து போயிட்டு வேலையை வேலை முடிச்சிட்டு அங்க போயிட்டு நேரா வேலைக்கு போனாங்க. After finishing work from here, they just went to work அந்த again. ஏக்கம் தேவனுடைய கண்களிலே கிருபை நிச்சயமாக கிடைக்க செய்யும். The favor shall surely come because they had the நான் thirst. இந்த பலிபீடத்தில் இருந்து தெளிவா சொல்றேன். Today I am clearly speaking from the யார் altar. ஒருவர் கர்த்தருடைய காரியங்களுக்காக தன் நேரங்களையும் தன்னுடைய சிந்தைகளையும் தன்னுடைய எண்ணங்களையும் செலவிடுகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அந்த கிருபை உண்டாகும். When someone is ready to spend their time and their efforts to God, surely the favor of God shall come to them. ஹalleluya. Hallelujah. வேலை இருக்கு அதனால என்ன வர முடியல, அது வேற பதில். There is a different reason that if you have work you can't come. வேலை இருக்கு ஆனா நான் எப்படி அதை முடிப்பேன்றது அது வேற சிந்தை. When I have work and how will I finish is different thought. ஹalleluya. இப்படிப்பட்ட ஒரு சிந்தையில நமக்கு ஒரு மாற்றங்கள் உண்டாகும் பொழுது அந்த கிருபையை நம்ம ஈஸியா பெற்றுக்கொள்ளலாம். When we have these changes in our thoughts, we shall receive that grace. 2 ராஜாக்கள் 4:8 வாசிக்கும் பொழுது In 2 Kings 4:8, சூனேம் ஊரில் இருக்கிற ஒரு ஸ்திரீ குறித்து வேதம் சொல்லுது. எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். ஹalleluya. hallelujah. சூனேன்ற ஒரு சிட்டில இருக்கிற ஒரு கனம் பொருந்திச்சுனா ஒரு ரிச் woman. ஹalleluya. அங்க இருக்கிற அந்த ஸ்திரீ அங்க வருகிற எலிசாவை பாப்பா. A woman from Shunem has seen Elisha. அவன் வரும்பொழுதெல்லாம் அவனை பார்த்து அவனை எப்ப பார்த்தாலும் நீ என் வீட்டுக்கு சாப்பிட்ட வாங்க வருந்தி Normally கூப்பிடுவாங்க. that woman calls the prophet that he can eat over there. அப்போ ஒரு நாள் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றா, Once she speaks to her husband, இந்த தேவ மனுஷன் நம்ம ஊருக்கு எப்ப பார்த்தாலும் வந்து ஊழியம் பண்றாரு. this man of God is coming to our place and doing the ministry. ஏன் நம்ம வீட்டுக்கு மேல ஒரு அறையை அவனுக்காக கட்டக்கூடாது? Why shouldn't we build a room above our house அந்த இடத்துல அவன் வரும்போதெல்லாம் தங்கிட்டு போகட்டும். so that whenever he comes he can stay and go up? ஹalleluya. Hallelujah. அறையை கட்டி அவன் வரும்பொழுதெல்லாம் நாங்க தங்க வைத்தான். When they built their home and stayed over அந்த there, இருதயத்தை பாருங்க. you can see their heart. அவளுக்கு குழந்தை கிடையாது. She had no child. ஆனா அவங்க எல்லாம் இருக்கு. She had all money. ஆனா அவன் கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு ஜெபம் பண்ணல. She didn't pray that I need a child. எனக்கு இந்த குறை இருக்குன்னு கேட்கல. She didn't ask I have this எனக்கு பிரச்சனை worry. இருக்குன்னு சொல்லல. She didn't say I have ஒரு trouble. எண்ணம் எங்க போச்சுன்னா What the thought ஒரு was, தேவ மனுஷன் வந்து ஊழியம் பண்ணிட்டு போறானே, a man of God is coming to my தங்குறதுக்கு ஒரு place இடம் இல்ல. and there's no place to அதே stay. எங்க வீட்டுக்கு மேல ஒரு புதுசா ஒரு அறையை கட்டுவேன். Why shouldn't I build a room upon my house? ஹalleluya. ஹalleluya. Hallelujah. வீட்ல இருக்கிற ஒரு அறையில தங்க வைக்கிறது வேற. Making a people staying in your home is different. No, it is different that we will accommodate a room for a person than a construct a room for a new person. Hallelujah. Hallelujah. ஒரு மனுஷனுக்காக வீட்ல இருக்க ஒரு அறையை ஒதுக்குறது வேற, அந்த மனுஷன் வரான்றதுக்காக அவனுக்காகவே ஒரு வீட்டை கட்டுறது அந்த எண்ணம் வேற. Hallelujah. Hallelujah. அப்படி அவ கட்டுறதுனால When she had built it, எலிசா ஒரு நாள் கூப்பிடுறான். Elisha called. அவன் கேட்கிறான், அவளுக்கு என்ன வேணும்னு கேளு. He asked, what does she need? Hallelujah. Hallelujah. அவ கேட்டாளா குழந்தை வேணும்னு. Did she ask, I need a child? லேட்டா போய் சண்டை வேற போடுறா, நான் கேட்டேன் உங்ககிட்ட அப்படின்னு. Then later she asked Elisha whether did I ask. Hallelujah. அவளுக்கு குறை என்னன்னா குழந்தை கிடையாது. She had a worry that she didn't have a child. குழந்தைக்காக ஜெபம் பண்ணல. She didn't pray for a child. தேவ மனுஷனுக்காக ஒரு அறை வேணும், அதை கட்டணும், தங்க வைக்கணும், சாப்பிட வைக்கணும்னு ஆசைப்பட்டா. She just wished that the man should stay and eat over there. அவனுடைய கண்களில் அவளுக்கு கிருபை கிடைத்தது. And surely the prophet's favor was upon the woman. அவளை கூப்பிட்டு உனக்கு என்ன குறைன்னு கேட்கிறான். Then he asked, what's your lack? வேலைக்காரன் சொன்னா அவங்களுக்கு குழந்தை இல்லை And அப்படின்னு. the servant says she doesn't have a child. ஜெபம் பண்றான், குழந்தை கிடைக்குது. When he prays, she receives a child. Hallelujah. Hallelujah. அதன் பிறகு குழந்தை பாம்பு கடிச்சு செத்து போகுது. After some time, the child is bitten by a snake and அப்பதான் போய் கேட்கிறேன், அவங்க கிட்ட குழந்தை வேணும்னு கேட்டுனா then she asked whether did I ask இப்ப for பிள்ளை a செத்து child. போச்சு And அப்படின்னு. now the child is dead. அவன் ஒண்ணும் பண்ணல, மேல போய் விழுறான், ஜெபம் பண்றான், குழந்தை உயிரோட ஆயிடுது. When he went up and prays, the child அப்போ was குழந்தை alive. கிடைப்பதும் மரித்த குழந்தையை மறுபடியுமாய் ஜீவனோடு கூட பெற்றுக்கொள்ளுகிற அந்த கிருபை எங்கிருந்து உண்டாச்சுன்னா ஒரு தேவ மனுஷனை குறித்து தேவனுடைய திட்டத்தை குறித்த எண்ணம் அவளுக்கு வந்ததுனா. The favor of receiving the child back from the dead is when she had
the will to do something for the service of யார் God. யாருக்கு தேவனுடைய திட்டத்தை குறித்த ஒரு பாரம் உள்ளத்துல வருதோ அவங்களுக்கு எல்லாம் உன்னதத்தில் இருந்து அந்த கிருபை உண்டாகும். Whoever is having the burden of the kingdom of heaven, surely the favor shall come upon you. ஹalleluya Hallelujah. ஹalleluya. நேற்று சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்தாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டாங்க 6:30 Some of the sisters had arrived early, அவங்க வந்தா இங்கெல்லாம் குப்பையா இருந்துச்சு. and there were a lot of waste outside this அவங்க எல்லாம் place. தொடர்ந்து எடுத்தாங்க, பெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. They just took the brooms and cleaned up. ஹalleluya. Hallelujah. பார்த்த உடனே அந்த ஒரு பாரம் வருது இல்லையா? When you see that and have that தேவ burden, சபை எப்படி இருக்கு, and the church is like this, சர்ச் எப்படி இருக்கு, the place is messed up, அப்போ நம்ம அதை சரி செய்யணும், I should change it, அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். I should commit to it. அப்ப எப்போ ஒரு மனுஷனுக்கு அந்த எண்ணம் வருதோ When a man has the thought, பரத்திலிருந்து கிருபை உண்டாகும். and surely the favor shall come upon the highest. ஹalleluya Hallelujah. ஹalleluya. Hallelujah. நான் ரொம்ப கம்மி சம்பளத்துல தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். I used to tell that I was in a very low salary, ஆனா சபைக்காக ஓடிக்கிட்டே இருப்பேன். but I used to run for church. சபை வேலைகளுக்காக அங்கங்க திரிஞ்சுக்கிட்டே I இருப்பேன். used to run around for the church குடும்பத்தை activities. பத்தி கவலைப்பட I மாட்டேன், never thought about the family. வேலை பத்தி கவலைப்பட I never மாட்டேன், thought about the work. ஓடிக்கிட்டே இருப்பேன். I used to run for it. ஆனா ஒரு நாள் ஜிஎம் கூப்பிட்டு கேட்டார், And suddenly my general உனக்கு manager என்ன asked me, வேணும்? he asked, what do you want? ஹalleluya. Hallelujah. உனக்கு என்ன வேணும்? ஹalleluya. நான் சொன்ன சேலரி இன்கிரிமெண்ட் வேணும். I just said salary increment. அவன் சொன்னாரு, நீ போய் ஒரு பேப்பர்ல எழுதினுவா, He said, just write it in a paper and உனக்கு come. எவ்வளவு வேணும்னு எழுதினுவா. He just write a number of எல்லா salary கம்பெனில increment. அவங்களுக்கு இன்கிரிமெண்ட் பேப்பர் ஹெச்ஆர்ல இருந்து தான் வரும். Normally, the increment will come from the HR கர்த்தருடைய department. கிருபை வந்துச்சுன்னா When God's favor is என் upon you, இன்கிரிமெண்ட் பேப்பர் நானே டைப் பண்ணி நானே கொண்டு போய் சைன் வாங்க. when God's favor is Hallelujah. upon you, I wrote my own increment paper. ஹalleluya Hallelujah. ஹalleluya. விளையாட்டுக்கு சொல்ல, எப்போ நீ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த திட்டத்திற்கு உன் உள்ளத்தை ஒப்பு கொடுக்கிறாயோ அன்று தேவனுடைய கிருபை உன்னை நோக்கி வரும். When you submit yourself to the works of God, surely the favor shall come upon you. அது ரொம்ப ஈஸியா கிடைக்காது. It's not very easy. ஹalleluya. Hallelujah. உன் இருதயம் எப்பொழுதும் அவரையே அவருடைய திட்டங்களை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருக்க Your வேண்டும். thoughts should always think about God. ஹalleluya. ராகாப் என்ற வேசி A prostitute named Rahab. யோசுவா 2ஆம் அதிகாரத்துல In Joshua chapter 2, யோசுவா ஜஸ்ட் சொல்லிட்டே போறேன். யோசுவா 2ஆம் அதிகாரத்துல ராகாப் என்ற வேசி இஸ்ரவேலுடைய அந்த போன ஒற்றர்களுக்கு இடம் கொடுத்தார். Rahab had given the space to the spies from Israel, ஹalleluya. அவங்களை காப்பாற்றினார். and she protected them. அப்போ தேவனுடைய திட்டத்திற்கு அவள் இடத்தை ஒதுக்கினார். She just kept a place for the தேவனுடைய God's will. திட்டத்திற்கு தன் உள்ளத்தை கொடுத்தார். She just submitted her heart for தேவனுடைய God's will. திட்டத்திற்காக அவர் ஒரு வேலையை செய்தார். She just did a work for the God's will. ஆனால் எரிகோ பட்டணம் அழிக்கப்படும் பொழுது அவள் காப்பாற்றப்பட்டார். When Jericho was destroyed, she was saved. தேவனுடைய திட்டத்திற்கு அவள் தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே அழிவு வந்த பொழுது கர்த்தருடைய கண்களில் அவளுக்கு கிருபை உண்டாயிற்று. Because she submitted herself, when the destroyance came, she was saved. ஹalleluya. மரியா மார்த்தாள் பற்றி உங்களுக்கு தெரியும். You read about Mary and Martha. ஹalleluya. Hallelujah. ஏசப்பா அந்த ஊழியத்திற்காக வரும்பொழுதெல்லாம், When Jesus went for the ministry, பெத்தனியாவுக்கு ஊழியத்துக்கு வரும்பொழுதெல்லாம் he came to the ministry in இவங்க Bethany. ரெண்டு பேர் செஞ்ச வேலை என்னன்னா, The work of those two was, ஏசப்பாவுக்கு அவங்க வீட்டுல தான் இடம், Jesus had a place in their home. அவங்க வீட்டுல தான் சாப்பாடு, The food was ready over there. அவங்க வீட்டுல தான் அவர் தூங்குவார். The stay was over there. ஹalleluya. Hallelujah. அப்ப ஊழியத்திற்காக வரும்பொழுதெல்லாம் இயேசப்பா இவங்களுடைய ஆசையெல்லாம் அவருடைய வார்த்தைகளை கேட்கணும், அவ்வளவுதான். Whenever he comes for the ministry, they had only thought that they should listen to the words of God. ஏற்கனவே வசனம் சொல்லுது, மரியாள் அவருடைய பாதத்தில் இருந்து அவருடைய வார்த்தைகளை And the கேட்டுக்கொண்டிருந்தார். Bible says that Mary sits in the feet of Jesus and listens to மார்த்தாள் the word. சமையல் செஞ்சு சாப்பாடு போட்டுட்டு And இருக்கார். Martha used to work at home. ஹalleluya. Hallelujah. அவங்க எதிர்பார்த்தது ஒண்ணும் கிடையாது. They didn't expect much. அப்படி ஏசப்பாவை நிறைய பேர் வெறுத்தாங்க. Many people hated Jesus. அவரை சேர்க்க மாட்டாங்க. They didn't allow him. பிசாசு பிடிச்சவன்னு சொன்னாங்க. They said that he's demon possessed. பைத்தியக்காரன் சொன்னாங்க. They say that he's crazy. அப்படிப்பட்டவரை வீட்டுல சேர்த்துட்டு சோறு போட்டுட்டு இருக்காங்க. And they just brought him home and gave him food. ஹalleluya. Hallelujah. ஏசப்பாவை சேர்க்கிறவங்க எல்லாம் அடிக்க வருவாங்க. Normally, whenever they bring Jesus, they ஆனா used to beat தைரியத்தோடு him. கூட அவரை வீட்டுல சேர்த்து வச்சு சாப்பாடு போட்டு உறங்க வச்சு அவரை நடத்துனாங்க. But with courage, they just took Jesus and accommodated him. நாள் வந்தது, And the day came, தன் சகோதரன் மரித்து போனான்.
their brother died. Hallelujah. Hallelujah. அன்றைக்கு பரலோகத்திலிருந்து கிருபை உண்டார். And grace was from heaven that day. Hallelujah. Hallelujah. அதுவரைக்கும் கர்த்தருடைய திட்டத்திற்காக இந்த கர்த்தர் செய்த ஊழியத்தின் திட்டத்திற்கு அவர்கள் தன்னுடைய நேரங்களையும் தன்னுடைய இடத்தையும் தன்னுடைய கையின் பிரயாசங்களை கொடுத்ததினால தன் சகோதரனை இழந்த பொழுது அந்த கிருபையினாலே மறுபடியும் அவனை ஜீவனோடு கூட மீட்டுக் கொண்டார்கள். Until then, they were supporting the ministry through their finances and their time. When their brother died, the time came that the favor came from heaven that they got their brother back to life. அதனால எல்லாருக்கும் ஹோல் சர்ச் நான் சொல்றது என்னன்னா, What I told to the old church is that உங்களுடைய தேவைகளுக்கு மிஞ்சின ஒரு காரியம் கர்த்தருடைய திட்டத்தை எண்ணி பார்த்து அதற்காக நேரங்களை செலவிடுங்க. when there's something that's more than your wants, then you should think about the God's will. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய திட்டத்திலே உங்களுடைய கையின் பிரயாசங்களை செலவிடுங்கள். Spend out your finances in God's will. Hallelujah. Hallelujah. உங்களுடைய எல்லா விதமான நேரத்திலும் கர்த்தருடைய திட்டத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருங்கள். Think about God's will in all the time that you spend. நீங்க எழுந்து போவேன்னு நினைக்கிற நேரத்துல அந்த கிருபை உங்களை நோக்கி வரும். Whenever you're feeling that you're going to lose, then surely the grace will come upon you. Hallelujah. Hallelujah. கர்த்தர் வந்து சொன்னாரு, அவருடைய திட்டமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். And the God's will is surely different. மரியாளை வந்து கர்த்தர் எப்ப முன் குறிச்சாரு? When did God choose Mary? After engagement, before marriage. Hallelujah. ஆதியாகம புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்திலே முன் குறிச்சிட்டாரு. God Hallelujah. has chosen Mary in Genesis chapter 3 itself. Hallelujah. Hallelujah. அது 3:15 என்ன சொல்லுது? In 3:15 it says, போதும். Hallelujah. உனக்கும் ஸ்திரீக்கும். அந்த ஸ்திரீ அவர் எப்ப முன் குறிச்சாரு? அந்த ஆதியிலே ஏதேன் தோட்டத்துல ஏவாள் தன்னை என்ன சொல்றது, தன்னைத்தானே ஏமாற்றி கொண்ட பொழுது அவர் சொல்றார், உனக்கும் ஸ்திரீக்கும். அந்த ஸ்திரீ யார் என்றால் இந்த மரியா. so Mary was chosen in the book of Genesis itself, when he speaks to the serpent and பல்லாயிரம் 6000 சொல்றாங்க, மில்லியன் வருஷங்கள் சொல்றாங்க. அத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே மரியாதை குறித்து தேவன் முன்குறித்தார். before thousands of years God has chosen Mary. அங்கு முன்குறித்த அந்த கர்த்தர் நிச்சயமா இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் முன்குறித்து இருக்கிறார். The one who chose Mary on that day surely shall choose you. Hallelujah. 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 கர்த்தர் உங்களை முன்குறித்து இருக்கிறார். Surely God has had favored you. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக மரியாளை ஏதேன் தோட்டத்திலே முன்குறித்த கர்த்தர் இந்த நாட்களிலே நடக்கிற ஏதோ ஒரு பெரிய காரியத்திற்காக இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் முன்குறித்து இருக்கிறார். The one who chose Mary for Jesus' birth, today he has chosen you for some great thing. Hallelujah. Hallelujah. உங்களை கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் முன்குறித்து To இருக்கிறார். you something shall happen. ஏற்ற காலத்திற்காக நீங்க காத்திருப்பீர்களா? You shall be waiting at the right கர்த்தருடைய time. நேரம் நிறைவேறும் அந்த நாளுக்காக நீங்கள் ஏக்கத்தோடு காத்திருப்பீர்களானால், The time when God's will be fulfilled. கிருபை பெற்றவளே என்று மரியாதை குறித்து சொன்ன தேவதூதன் நிச்சயமாக ஒரு நாளிலே உங்களை குறித்தும் சொல்லுவார். The God who said, the angel proclaimed that you are highly favored to Mary, surely it shall come upon the same word upon you. எந்த பெண்ணை வச்சு பிசாசு ஏமாத்தினானோ The woman where the serpent has denied, அதே பெண்ணை வைத்து இயேசுவை கொண்டு கர்த்தர் பிசாசை ஜெயித்தார். so the same woman Jesus has taken and won the victory. Hallelujah. 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 சில நேரத்துல நம்ம என்ன செய்யணுமோ அதே தான் திரும்பி நமக்கு வரும். Sometimes they say that whatever you do, it will come back to you. Hallelujah. யாக்கோபு அவன் என்ன பண்ணான், அவங்க அண்ணனை நேரம் பார்த்து ஏமாத்தினான். சும்மா ஏமாத்தல, நேரம் பார்த்து ஏமாத்தினான். Jacob just waited for a time and treated his brother. கரெக்டா பசியோடு கூட வரும்போது நினைச்சான், இதான் நேரம். He just saw the time when he was hungry and made the chance. உன்னுடைய சுதந்திரத்தை எனக்கு கொடுத்துரு. He just asked for the birthright. Hallelujah. 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 அவனும் பசியில கொடுத்துட்டான். And out of hunger he gave his birthright. அப்ப கர்த்தருக்கு சொல்லி இருப்பார், And surely God would have said, நீ இவனை ஏமாத்தினியா, you just இடத்துக்கு அனுப்புறேன், cheated him. உனக்கு அப்பா வாங்க வச்சிருக்கேன் போ. You just go there, I will show you லோக்கல் that. லாங்குவேஜ் சொன்னா உனக்கு அப்பாங்க இருப்பான் போ. Hallelujah. Hallelujah. ஏமாத்தித்தானே போறேன், Because you have cheated, இப்போ உனக்கு ஏமாத்துறதுல அப்ப நாங்க வச்சிருக்கோம். I will show you the cheater. அங்க of போனான் all. அவன். And he went there. லாபான் வீட்டுக்கு போனான். He went to the place of Laban. இவர் கேட்டாரு, எனக்கு ரேச்சலை கல்யாணம் பண்ணி கொடு. He asked
for Rachel. அது அவன் சொன்னான், ஓகே ரேச்சல் தான் உனக்கு கட்டி And கொடுத்தேன். surely he said, I will get Rachel married to you. லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு லேயெல்லாம் கொண்டு போய் வீட்டுல விட்டான். When the lights were out, he sent Leah over there. ஹalleluya. Hallelujah. நீ ஏமாத்தினா அதை விட பல மடங்கு உன்னை ஏமாத்துறதுக்கு ஒருத்தர் கத்தர் வச்சிருப்பார். When you're ready to cheat, there's a lot of other cheaters waiting for you. ஹalleluya. Hallelujah. பிசாசு ஸ்திரியை ஏமாத்தி ஒரு வழியை பண்ணா, Because Satan has cheated the woman, அதே ஸ்திரியை வச்சு கத்தர் அவனை வெட்டினார். ஹalleluya. and to the same woman, God has made a backlash to Satan. அதனால யாரையாச்சும் ஏமாத்திட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்காதீங்க. Never be happy while cheating to someone. நீங்க பாஸ்டர் ஏமாத்திட்டு சந்தோஷப்பட்டுக்காதீங்க. ஹalleluya. Hallelujah. நமக்கு அப்பாங்க கத்தர் வச்சிருப்பார். We are having more than who we are. ஹalleluya. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1:16 வாசிக்கும் பொழுது, In Matthew chapter 3:16, யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவரிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். ஹalleluya, அவளிடத்தில் கிறிஸ்தியனும் இயேசு பிறந்தார். விஷயம் பாத்தீங்கன்னா, அது வரைக்கும் ஆண்களுடைய பெயரே சொல்லி வந்த வேதம் இங்க மாத்திரம் பெண்ணுடைய பெயரை சொல்வதற்கு காரணம், அவர் ஆதியாகமத்தில ஸ்திரியை முன்குறித்ததினால். the Bible, which always talked about men, here it was explicitly reminding a woman because he has chosen woman in Genesis. ஹalleluya. Hallelujah. நான் ரொம்ப ஈஸியா சொல்ல வர்றது என்னன்னா, What I- கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் குறித்து நீங்க பிறப்பதற்கு முன்னமே உங்களை கொண்டு ஒரு காரியத்தை செய்வதற்காக தேவன் திட்டம் பண்ணியிருக்கிறார். And what I can say easily is that before you were born, God has chosen you for to do His will. அதனால நம்முடைய உள்ளத்தை கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கணும். Let our hearts be according to God's will. மரியாள் நினைச்சிருக்கலாம், இதனால என்ன பிரச்சனை வரப்போகுது, Mary should have thought, what's என் troubling me? திருமணம் நின்று போகும், Mostly my marriage will stop off. ஜனங்களை என்ன கேவலமா பேசுவாங்க. And the people will just call me with அந்த எண்ணம் எல்லாம் வரவே இல்லை. She never had a thought. ஹalleluya. Hallelujah. எனக்கு கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றணும். She just had a thought that I should fulfill God's. யோசேப்பு என்ன பண்ணாரு? யோசேப்பு என்ன பண்ணாரு? What did Joseph do? லேசா நினைச்சாரு. He ஹalleluya. just thought for a while. ஓ கன்சீவ் ஆயிட்டாளா? She got conceived, தப்பாச்சே. and that's wrong. கல்யாணத்துக்கு முன்னாடி கன்சீவ் ஆயாச்சு. She got conceived before marriage, அதனால இதை நம்ம ஏற்றுக்க முடியாது. and we can't adjust it. இந்த இஸ்ரவேல் கோத்திரத்துல அது மிகப்பெரிய பாவம். And according to Israel's tribe, it was a big அவன் sin. கல்லெறிந்து கொல்லப்பட And வேண்டும். normally they will be stoned to death. ஆனால் அவன் நீதிமானாய் இருந்ததுனால Since he was righteous, அதை வெளிப்படுத்தாமல், he didn't reveal it. ஹalleluya. வசனம் யாரை நீதிமான் சொல்லுது? The Bible says, who is righteous? மற்றவருடைய பாவங்களை மறைக்கிறவர். The one who ஹalleluya. hides others' sin. நம்ம போய் காதோடு காது சொல்லிட்டு வந்துட்டோம்னா, It's not that you speak to ear to ear. ஹalleluya. ஹalleluya. Hallelujah. நம்ம நீதிமானா? Are we the righteous? நம்ம அநீதிமானாய் மாறிப்போம். We shall surely become the ஹalleluya. unrighteous. மற்றவங்க தவறு செய்தால் When someone sins, அதை மறைத்து அவர்களை காப்பாற்ற முயற்சிக்க we வேண்டும். should try to forgive and hide that sin. அவர்களை மனம் திரும்பத்தில கொண்டு வர We முயற்சிக்க should வேண்டும். try to change their lives. ஹalleluya. Hallelujah. அதான் யோசேப்பு நீதிமானாய் இருந்தபடினால That's why when Joseph was righteous, நைஸா டைவர்ஸ் பண்ணலாம்னு நினைச்சாரு. he just thought of divorcing her. ஹalleluya. Hallelujah. மரியாதை பத்தி எல்லாம் கவலைப்படும். But Mary didn't worry about it. எனக்கு கர்த்தருடைய திட்டம் நிறைவேற She வேண்டும். just had a thought that God's will should be happening. ஹalleluya. Hallelujah. யோசேப்பு நான் நினைப்பாரு, அவங்க வீட்டுல என்ன நினைப்பாங்க, எங்க வீட்டுல என்ன நினைப்பாங்க, அந்த நினைப்பெல்லாம் வரல. She never had a thought what Joseph will think. What the எனக்கு family will think. கர்த்தருடைய திட்டம் நிறைவேற வேண்டும். Only God's will should occur. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் நினைச்ச உடனே அவர் யார்கிட்ட போனாரு? He directly went to, யோசேப் கிட்ட போயிட்டாரு. yeah, ஹalleluya. God. மரியாதை கிட்ட அவர் ஒண்ணுமே பேசல. He never spoke to Mary. இங்க எத்தனை பேர் வீட்டுல கஷ்டப்படுறீங்கன்னு தெரியாது. Many of you, like many of your families, wouldn't know what their troubles you have. கணவன் மனைவிக்குள்ள எவ்வளவு பேருக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரியாது. We don't know what the trouble may occur between husband and இன்னைக்கு wife. இந்த வேதத்தை கொண்டு சொல்லுகிறேன், Through Bible, I say that நடக்கிறது எதை பற்றியும் கவலைப்படாது. never worry about anything. கர்த்தருடைய திட்டத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. Submit yourself to God's will. கர்த்தர் உங்ககிட்ட வராரோ இல்லையோ, Whether God is coming to you or கண்டிப்பா not, உங்க கணவர்கிட்ட போவார், He shall surely go to your கண்டிப்பா spouse. உங்க மனைவி கிட்ட போவார். Surely He shall go to your spouse. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. அவர் பேசுவார். He shall speak. நீ மாத்திரம் கர்த்தருடைய திட்டத்திற்கு ஒப்பு கொடு. Just you submit yourself to God's கர்த்தர் will. யோசேப்பு கிட்ட போனார். The one who went to Joseph, உனக்கு பர்மிஷனே கிடையாது டைவர்ஸ். there is no permission to divorce her. ஹalleluya. Hallelujah. உனக்கு பர்மிஷனே கிடையாது. நீ அவளை ஏற்றுக்கொண்டுதான் ஆக You வேண்டும். should just accept her. அதனால
ஏற்றுக்கொண்டு போகும் பொழுது When you அந்த accept குடும்பம் it, ஆசீர்வதிக்கப்பட்டது. surely the family will be அந்த blessed. உள்ளங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க. Think about the hearts. அந்த பிள்ளையை பெற்றெடுக்கும் வரைக்கும் யோசேப்பு அவளை சேராதிருந்தார். Until the time when that Jesus was born, Joseph didn't go with her. இளம் தம்பதியினர் They were young people. தன் ஆசைகளும் தன் இச்சைகளையும் அடக்கி தேவ திட்டத்திற்கு ஒப்பு Their கொடுத்தார்கள். thoughts were limited and controlled. ஹalleluya. கொஞ்சம் யோசித்து பாருங்க. திருமணம் ஆகி தன்னுடைய இளம் வயதிலே தன்னுடைய ஆசைகளையும் தன் இச்சைகளையும் தன்னுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் திட்டங்களையும் முழுக்க தன் சரீரத்தையும் அடக்கி ஒடுக்கி வாழ்ந்ததினாலே அவருடைய கர்த்தருடைய திட்டத்திலே நிலை நின்றார்கள். They were in God's will because they never got them together, submitting themselves to God's will. ஹalleluya. Hallelujah. அதனால்தான் மரியாள் கிருபை பெற்றவளாய் And இருந்தார். that's why Mary was highly favored. அதனால்தான் மரியாள் பாக்கியவாதி என்று And இருந்தார். that's why Mary is blessed. ஹalleluya. Hallelujah. எப்போ நாமே நம்முடைய ஆசைகளை ஒடுக்கி கர்த்தருடைய திட்டத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோமோ தேவனுடைய கிருபை நம்மை நோக்கி வரும். When we are limiting and controlling our desires, surely God's favor shall come upon you. ஒவ்வொரு சகோதரியும் நீதிமொழிகள் புத்தகம் 31 வாசித்தே ஆகணும். Surely each and every sister should read Proverbs chapter இது 31. அந்த 10ஆம் வசனத்துல இருந்து அழகா சொல்லுது. From verse 10 it beautifully quotes. ஹalleluya. அது வந்து வர்க்கிங் உமன். ஹalleluya. Hallelujah. அங்க சொல்லப்பட்ட உமன் வர்க்கிங் உமன். ஹalleluya. Hallelujah. வேலை செய்யற ஒரு சகோதரி. It talks about the woman who is working. அந்த சகோதரி காலையில இருந்து வேலைக்கு போவாள். The woman who goes to work in the morning. வேலைக்காரர்களுக்கு படி அவன் தான் சம்பளம் கொடுப்பாள். She used to give away the wages. He managed எல்லா வேலையும் அவள் தான் மேனேஜ் பண்ணா. She used to manage every job. அதே நேரத்துல அவங்க வீட்டையும் பார்த்துக்கிட்டா. She used to look after her home. ஹalleluya. Hallelujah. அதே மாதிரி அவங்க கணவன் தன்னுடைய என்ன சொல்றது நியாயஸ்தானத்துல அமர்ந்திருப்பதை பார்த்து மகிழ்ந்தாளாம். The judgment seat. Okay, she used to be happy after seeing the husband in the judgment seat. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் வேலை பார்த்தா? What did we do if we are working? கணவர்கிட்ட என்ன பேசுவோம்? What you are speaking to your husband? நிறைய பேர் கல்யாணம் ஆகாதனால தெரியல. Since many of you are not married, you don't. கல்யாணம் ஆனவங்கள மெதுவா கேட்டு பாருங்க. Just ask us for married. அவர் வேலையே பார்க்கறது இல்லை. They say that he never works. Hallelujah. Hallelujah. வீட்ல ஒரு வேலை கூட செய்யறது இல்லை. He never does work at home. Hallelujah. Hallelujah. ஆனா இந்த ஸ்திரீ குறித்து வேதம் சொல்லுது அவ காலையில 4 மணிக்கெல்லாம் 2 வேலையை பார்ப்பாளாம். But the Bible says that the woman used to wake up early வீட்ல and go இருக்கிறவங்க for work. எல்லாரையும் விசாரிப்பாளாம். She used to look after each and every household. Hallelujah. Hallelujah. அந்த கணவன் கனத்தோடு கூட தெரு மத்தியில இருந்து ஜனங்களை நியாயம் விசாரிப்பதை கண்டு மகிழ்ச்சி அடைவார். She used to see how the husband used to go for the judgment and used to judge everyone. நம்மளாம் தான் சொல்லியிருக்கோம். What we used to say. இங்க இவ்வளவு வேலை பார்க்கற நீங்க போய் என்ன நியாயம் சொல்லுங்க. When I am working here, how can you go and judge over there? Hallelujah. இல்லையா? Hallelujah. ஒவ்வொரு பெண்ணும் அந்த அதிகாரத்தை வாசிக்கணும். Each and every woman should read that chapter. பாக்கியவதிகளா இருப்பீங்க. You shall be favored. வேதம் உங்களுக்கு தூரமா இல்லை. The Bible is not far away ஒவ்வொரு from you. விஷயத்தையும் உங்களுடைய கையில கொடுத்திருக்கு. Surely it has given you the secrets. மத்தேயு 13:56 55 சொல்லுது. In Matthew chapter 13 verse 55. இதுல வசனம் சொல்லுது மரியாள் அதன் பிறகு 4 குமாரர்களையும் 3 குமாரத்திகளையும் பெற்றெடுத்தார். The Bible says that she has brought up 4 boys and 3 girls. Hallelujah. Hallelujah. இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கும் வரைக்கும் தான் அவள் கன்னி. Until Jesus was born, she was a virgin. அதன் பிறகு அவர்களுடைய தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்தார்கள். After that, they continued their life. அதனால அவங்களுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். Through that, children were born. அதனால மரியாள் ஒரு தெய்வம் கிடையாது. Because of that, Mary is not a god. மரியாள் கிருபை பெற்றால், And surely Mary is blessed. அவள் ஆசீர்வதிக்கப்பட்டால், She is surely favored. ஹalleluya. Hallelujah. ஆனா மரியாள் தெய்வம் கிடையாது. But Mary is not God. ஹalleluya. இன்னைக்கு கத்தோலிக்கல போப் லியோவை சொல்லிட்டார் ரீசன்ட்டா. And recently, Pope Leo has announced that. ஹalleluya. லெட்ஸ் அனௌன்ஸ்மென்ட் கேட்டீங்களா? கேட்டியா? ஹalleluya. அச்சனாரு Jesus is the only way to the kingdom of heaven. Hallelujah. There is nothing to do with Mary. அப்படியே ஓபனா சொல்லிட்டாரு. கேத்தலிக் ஹோல் கம்யூனிட்டி அசஞ்சு போய் கிடக்கு. என்னடா திடீர்னு போப் எப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு. Hallelujah. அதனால மரியாள் கிருபை பெற்றவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். Mary is surely favored and blessed. நான் சொல்றேன் எதுக்கு சொல்ல வரேன்னா
சாதாரணமா ஒரு பெண் இந்த உலகத்தில் பிறந்த பெண்ணுக்கு அவ்வளவு பெரிய கிருபை பரலோகத்திலிருந்து கிடைச்சிச்சுன்னா அதே போல பிறந்து வளர்கிற நமக்கும் அந்த கிருபை உண்டாயிருக்கும். If a woman can receive such grace and blessing, surely the one who is born out of this world shall surely receive இந்த that சபையில favor. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க, நீங்க யாரும் கர்த்தருக்கு தூரமானவர்கள் அல்ல. No one is distant away from God. Hallelujah. You are hearing the word from church. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த வார்த்தை இன்னைக்கு உங்க கூட பேசுறாருன்னா If truly the word speaks to you, கர்த்தர் உங்களை கொண்டு ஏதோ செய்ய and விரும்புகிறார். surely God is going to do something for your அவருடைய life. திட்டம் உங்களுக்குள் நிறைவேற And போகிறது. God's will is going to happen in your உங்கள் heart. குடும்ப பிரச்சனைகளுக்கு அப்பாற்பட்ட It's காரியம், more than the family problems. உங்களுடைய வேலை பிரச்சனைகளுக்கு அப்பாற்பட்ட It's காரியம், more than the workplace நீங்க pressure. எதை பெருசா நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதை காட்டிலும் பெரிய காரியம், It's more than what you think big. இதுவரைக்கும் நீங்க சிந்திக்காத காரியம், It's more than what you have done. இதுவரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில கண்டிராத அற்புதமான காரியம் It's more than the miraculous things that's கர்த்தர் அதை going to உங்களை happen. கொண்டு செய்ய போகிறார். And surely it's going to happen through you. இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்ல வருவது அதுதான். What God speaks to you in this Christmas is இந்த that கிருபை இந்த உலகத்துல இல்ல, the grace is not in this world. அந்த கிருபை பரலோகத்திலிருந்து உண்டாகிறது. The grace is from heaven. உன்னதத்திலிருந்து அந்த கிருபை புறப்படுகிறது. The grace is from the highest. கர்த்தர் அந்த தேவதூதர்களை அனுப்புகிறவராய் இருக்கிறார். Surely the one who sends out the காத்திருக்கிறவர்களோடு angels. கூட அந்த தேவன் பேசுவார். Surely the one who sends to அந்த those who wait. கிருபைக்காக காத்திருக்கிற ஜனங்களோடு கூட அந்த தேவதூதன் பேசுவார். When you wait for the grace, the angel of the Lord says அன்று to you. மரியாளுக்கு கிடைத்த கிருபை உங்களுக்கும் நிச்சயமாக The கிடைக்கும். grace that was received to Mary shall be receiving to you. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. அந்த அன்று மரியாளோடு கூட ஏற்பட்ட கர்த்தர் மாறாதவர். The one who spoke to Mary is not changing. கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, The Bible says அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். He is the same yesterday, today, and forever. ஹல்லேலூயா. Hallelujah. அன்றைக்கு மரியாளுக்கு அப்பேற்பட்ட ஒரு கிருபை கிடைத்ததானா, If she was able to receive that kind of இன்றைக்கு favor, மரியாளை போல சுனியமேலை போல நீங்களும் கர்த்தருடைய திட்டத்திலே இருப்பீர்களான. just as Mary and Shunammite women, if you are in God's will, ஹalleluya. That's a very simple word. என்னுடைய ஜெபம் அல்ல, it's not my prayer, என்னுடைய தேவைகள் அல்ல, it's not my wants, நான் கர்த்தருடைய திட்டத்தில் இருக்கிறேனா. whether I am in God's will. ஹalleluya. Hallelujah. நான் கர்த்தருடைய திட்டத்தில I am in the plan of God. Amen. ஹalleluya. Hallelujah. நான் கர்த்தருடைய திட்டத்தில் இருக்கிறேனா. அதுல நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா If you are correcting it, பரலோகம் தூரமானதல்ல. and the heaven is not away from you. இன்னைக்கு சங்கீதத்துல கேட்டோம், நம்மளுடைய ஜெபங்கள் பரலோகத்தில் கேட்கப்படுகிறது. In the Psalms, we just say that our prayers are going to heavens. நீங்க கர்த்தருடைய திட்டத்தில் இருந்தா When you are in God's plan, பரலோகம் உங்களுக்குள்ள காணப்படும். the heaven shall be inside you. ஹalleluya. Hallelujah. பரலோகம் உங்களை நெருங்கி வரும். The heaven shall fill you. கண்களை மூடுவோம், Let us close our eyes. அவரிடத்தில் நோக்கி பார்ப்போம். Let us look unto God. அநேக ஸ்திரீகள் பாக்கியவான்களா இருந்தாங்க. Many of the women was favored. அநேக ஸ்திரீகளுக்கு கர்த்தருடைய கண்களிலே வேதத்துல கிருபை கிடைத்தது. Many of the women had the favor from God, இன்னைக்கு அந்த ஸ்பெஷல் கிருபை உங்களுக்கும் நிச்சயமா கர்த்தர் and வச்சிருக்கார். surely that special favor is upon you. ஆனா நாம கர்த்தருடைய கிருபை பெறும்படியாக நம்முடைய வழிகள் இருக்கிறதா? But are our ways favorable to God? நம்முடைய சிந்தைகள் அவருடைய கிருபைக்காக காத்திருக்கிறதா? Are our thoughts favorable to God? கர்த்தருடைய திட்டத்திற்காக நாம் ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறோமா? Are we submitting ourselves to God's plan? நீ பிறப்பதற்கு முன்னமே தேவன் உன்னை முன்குறித்து அழைத்திருக்கிறார். Before you were born, God has chosen you. கர்த்தர் உனக்கான ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். And surely God has put a will in your அவருடைய life. திட்டங்கள் மாறாதது. And the plan is not changing. மனம் மாற நான் மனிதன் அல்ல என்று கர்த்தர் He சொல்லுகிறார். says that I am not a man to change my heart. இந்த அந்நிய தேசத்திற்கு உங்களை கொண்டு வந்த கர்த்தர் உங்களை குறித்து ஏற்கனவே ஒரு திட்டம் பண்ணி இருக்கிறார். Surely the one who brought you to this place has kept a plan in your அதனால life. நீங்க எதை குறிச்சும் கவலைப்பட Never வேண்டியதில்லை. worry about anything. அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றுவார். Surely he will fulfill the plan. நீங்க அவர்கிட்ட கேளுங்க, Listen to him. கர்த்தாவே உம்முடைய திட்டத்தை விட்டு விலகாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்க. Ask him that you will never leave away from his plan. உம்முடைய திட்டத்தில் நான் நிலைத்திருக்க வேண்டும். Help me to stay according to your plan. உம்முடைய திட்டத்தை நான் நிறைவேற்ற Help வேண்டும். me to fulfill your will. கர்த்தாவே உம்முடைய திட்டத்தில் நான் கலந்து போக வேண்டும் அப்பா. Let me mix it with the plan of God. எனக்கு அந்த சிந்தையை கொடுங்க. Let me have the thought. உம்முடைய திட்டத்தை கொண்டு புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுங்க. Help me to have the understanding of என்னை what எதற்காக இங்க கொண்டு வந்து வச்சிருக்கீங்க? why I am here.
எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்திருக்கீங்க, You have given me a job. நல்ல சம்பளம் கொடுத்திருக்கீங்க, You have given me a good salary. அதனால கர்த்தருடைய திட்டம் எப்படி நிறைவேற How போகிறது? can the will of God be fulfilled in this நான் way? இங்க வந்து வேலை இல்லாம இருக்கிறேன், I might be without job. பல நாள் எனக்கு வேலை கிடையாது. I'm not having job for many days. கர்த்தருடைய திட்டத்துல நான் எங்க இருக்கிறேன்? How can I be? எப்படி இந்த கர்த்தருடைய திட்டம் எனக்குள் நிறைவேற How போகிறது? can God's will be கேளுங்க, fulfilled? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க. Just ask out of your heart. அப்பா, உம்முடைய திட்டத்துல நான் எங்க இருக்கின்றேன்? Lord, where am I in God's plan? உம்முடைய திட்டத்தை என்னை கொண்டு நிறைவேற்றுங்க. Let your plan be fulfilled. இன்று என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. Submit my life to you, Lord. என் சிந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறேன், I submit my thoughts to என் you. வழிகளை ஒப்புக் கொடுக்கிறேன். I submit my ways to you. உம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற என்னை நான் தாழ்த்துகிறேன். Lord, I humble myself to உலக you. சலபரத்த ரீக்கலபதோடு. கர்த்தருடைய திட்டம் நிறைவேறுகிற வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. கர்த்தருடைய திட்டம் நிறைவேறுகிற அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. கர்த்தருடைய திட்டத்தை புரிந்து கொள்ளும்படியான கண்கள் திறக்கப்படுவதாக. கர்த்தருடைய திட்டம் நிறைவேறும்படியாக தெய்வீக ஞானம் உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் பிறப்பதாக. ஒரு வல்லமை இறங்கட்டும் அப்பா, ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் சுவாமி. தேவ மகிமையுடைய பிள்ளைகளை நிரப்பும்படியாக செபிக்கிறேன். நாங்கள் திறக்கப்படட்டும். நாங்கள் திறந்த இடத்துல கேளுங்க அப்பா, என்னை நிரப்புங்க சுவாமி. என்னோடு கூட பேசுங்க ராஜா. என் கண்களை திறந்துங்க சுவாமி. மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட தெய்வத்தை நாம வணங்கல. மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இன்று நமக்காக பரிந்து பேசுகிற என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம். கர்த்தர் இடைப்படுவீராக, பிள்ளைகளோடு கூட பேசுவீராக. என் தகப்பனை நல்லவர், நீ மாறாதவராக காத்துக் கொள்ளுங்க சுவாமி. என் பிள்ளைகளோடு கூட பேசுகிறான். கண்ணீரோடு கூட நிற்கிற பிள்ளைகள், பயத்தோடு நிற்கிற பிள்ளைகள், ஆயிரமான கேள்விகளோடு கூட நிற்கிற பிள்ளைகளோடு கூட பேசுங்க அப்பா. உங்களுடைய திட்டத்தை வெளிப்படுத்துங்க சுவாமி. எங்களுடைய திட்டத்தை காட்டிலும் உம்முடைய திட்டம் அது மகிமையுள்ளது, அது நிரந்தரமானது. இழந்து போனதை பெற்றுக்கொள்ளும்படியாக, இழந்து போனதை மறுபடியும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, எதில தோற்று போனேன் என்று நினைக்கிறார்களோ அதிலே மறுபடியும் வெற்றியை காணத்தக்கதாக தேவ திட்டங்கள் நிறைவேறட்டும் அப்பா. தேவ வார்த்தைகள் நிறைவேறட்டும் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம். வெறுமையான பாத்திரமாய் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. வெறுமையான பாத்திரம் நான், வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் வளைந்து செய்யுமே. மறுபடியும் வெறுமையான பாத்திரம் நான், வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் நிரம்ப செய்யுமே. வேதத்தில் காணோம் பாத்திரமெல்லாம் இயேசுவை கொன்றுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் அணைந்து சொல்லுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் அணைந்து கொள்ளுமே. அன்பு தகப்பனே, இந்த வேலை கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. நீர் எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். மரியாதை போல, சூனியமிய ஸ்திரீயை போல, என் கர்த்தாவே ராகாவை போல, மார்த்தாள் மரியாதை போல, இதோ இங்க வந்திருக்கிற பிள்ளைகள் உங்களுடைய திட்டத்தில் இருக்கட்டும் அப்பா. உங்களுடைய திட்டத்தில் இவர்களும் வருவார்களா? இவர்களை கொண்டு உங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார். சரித்திரம் இவர்களை குறித்து பேசட்டும். வருகிற ஜெனரேஷன் இவர்களை குறித்து பேசட்டும் அப்பா. என் கர்த்தர் நீங்க எடுத்து பயன்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.